Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் trigonometry. அப்படின்னா என்னது? Trigonometry is one of the branch of mathematics. இது பாத்தீங்கன்னா ஒரு கிரீக் வேர்டு. இந்த வேர்டை மூணு பார்ட்ஸா பிரிக்கலாம். ஒன்னு ட்ரை, இன்னொன்னு கோனியா அண்ட் ஃபைனலி மெட்ரி. ட்ரை அப்படின்னா என்னது? 3. சரிங்களா? கோனியானா ஆங்கிள், மெட்ரினா மெஷர்மெண்ட். ஸோ இது சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள்னா என்னது? மூணு ஆங்கிள் உள்ள ஒரு 2D ஷேப்பை தான் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதுதான் ட்ரையாங்கிள். இது ட்ரையாங்குலர் ஷேப் இண்டிகேட் பண்ணுதா? இதுல பாத்தீங்கன்னா மூணு சைட்ஸ் இருக்கும், மூணு ஆங்கிள்ஸ் இருக்கும். இந்த ட்ரிகோனோமெட்ரியில நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, அதாவது சைட்ஸ் அப்புறம் ஆங்கிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த ட்ரிகோனோமெட்ரியோட அப்ளிகேஷனை நம்ம ரியல் லைஃப்ல எதுக்காக பயன்படுத்துவோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படி இல்லைன்னா ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு டவர் இருக்கு, அதோட ஹைட்டை மெஷர் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு பாயிண்ட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்காகவும் இந்த ட்ரிகோனோமெட்ரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை நம்ம சாப்டர்ஸ் லேட்டர் சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோல நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் பாத்தீங்கன்னா, ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ், டேபிள்ஸ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அண்ட் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இதை ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இந்த ட்ரிகோனோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னது? அதாவது எந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கோ அதை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னது? இது 90 டிகிரியை இண்டிகேட் பண்ணுது, அதாவது பெர்பெண்டிகுலரா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரிகோனோமெட்ரிக் கான்செப்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போற ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ். ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ்ல பாத்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்கு. இன் ஜென்ரலா எப்படி சொல்லுவோம்னா, அதை சைன், SINE, கொசைன், டான்ஜெட், கொசீகண்ட், சீகண்ட் அண்ட் கோடான்ஜென்ட். இத ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, சைன், காஸ், டான், கொசீக், சீக் அண்ட் காட். ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணுவோம். நாம ஏன் இந்த வேர்ட் ரேஷியோ அப்படின்றத யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைன் இருக்கு பாத்தீங்களா, இது ரேஷியோஸ் ஆஃப் சைட்ஸ் மூலமா நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதனாலதான் இது பேர் என்னது? ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது என்னது? ஆங்கிள் பி 90 டிகிரி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ஆங்கிள் 90 டிகிரியா இருக்கும். ஸோ இங்க பி அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது ஆங்கிள் ஏ இருக்கு பாத்தீங்களா, இது டீட்டா. டீட்டா எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா, மெஷர் ஆஃப் அன் அன்னோன் ஆங்கிள். இது ஒரு தெரியாத ஆங்கிள் நம்மளுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் லைன், அதாவது பில இருந்து மேல அப்படியே போகுது பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரைட் லைன் BC, இது எதை இண்டிகேட் பண்ணுது? பெர்பெண்டிகுலர் லைன் இண்டிகேட் பண்ணுது. அதாவது the line which is opposite to theta. எந்த ஒரு லைன் தீட்டாக்கு ஆப்போசிட்டா இருக்கோ அது பேர் என்னது? ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி எந்த சைடு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கோ அது பேர் என்னது? ஹைபாட்டன்யூஸ். இதுதான் என்னது? லார்ஜஸ்ட் சைடு ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் எந்த சைடுல தீட்டா அண்ட் 90 டிகிரி சேர்ந்து லொகேட் ஆயிருக்கோ அந்த சைடு என்ன சொல்லுவாங்க? பேஸ், அப்படி இல்லைன்னா அட்ஜசன்ட் சைடு. ஸோ இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் இந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா. சைன் தீட்டா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்னா என்னது? பெர்பெண்டிகுலர், P by H. ஹைபாட்டன்யூஸ் H அப்படி மூலமா இண்டிகேட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஸோ பி பை ஹெச். காஸ் தீட்டா, காஸ் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ், தட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் பி பை ஹெச். இந்த டேன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்க்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். tan தீட்டான்றது என்னது? sin தீட்டா பை காஸ் தீட்டா. நீங்க அதை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்து கிடைச்சிரும். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? பெர்பெண்டிகுலர் பை பேஸ். கொசிக் தீட்டா, கொசிக் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல்? 1 பை sin தீட்டாவா? அதாவது இன்வர்ஸ் ஆஃப் sin தீட்டா தான் கொசிக் தீட்டா. ஸோ இதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேலே வந்து ஹைபாட்டன்யூஸ் கிடைக்கும், கீழே வந்து ஆப்போசிட் வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் பை பெர்பெண்டிகுலர். இப்போ சீக் தீட்டா, சீக் தீட்டா வந்து என்னது? இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா, that is equal to hypotenuse by adjacent, which is equal to hypotenuse by base. Cot theta, cot theta is the inverse of tan theta, that is equal to adjacent by opposite, which is equal to base by perpendicular. இப்போ 6 டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் என்னென்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மூலமாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்றதையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? டேபிள்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஃபார் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. சரிங்களா? இங்கே சைன் தீட்டா கொடுத்துருக்கோம், இங்கே வந்து டிகிரிஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ சைன் ஆஃப் 0 என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த டேபிள் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? இப்போ சைன் தீட்டா மட்டும் நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது மூலமா மித்த 5 டிஃப்ரெண்ட் ரேஷியோஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அது மூலமா எழுதிக்கலாம். ஸோ இப்போ சைன் தீட்டா வந்து எழுதுறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்றேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து 5 to அஷ்யூம் பண்ணிக்கோங்க. 0 0 1 2 3 and 4. இது கரஸ்பாண்டிங்காக கீழே வந்து என்ன போட்டுக்கோங்க? 0 டிகிரி, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? 0 டிகிரி. சைன் ஆஃப் 0 டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ 0 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ரூட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ரூட் டிவைடட் பை 2. ரூட் 0னா என்னது? 0 கிடைக்கும். 0 டிவைடட் பை 2 வந்து என்னது? 0. ஸோ சைன் ஆஃப் 0 வந்து என்னது? 0. நெக்ஸ்ட் வந்து சைன் ஆஃப் 30 டிகிரி. 30 டிகிரிக்கு வந்து மேலே என்ன வேல்யூ இருக்கு? 1. ஸோ என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து ரூட் போடணுமா? ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை 2. ரூட் 1னா என்ன அர்த்தம்? 1 அர்த்தமா? அதாவது 1 பை 2. ஸோ சைன் ஆஃப் 30 டிகிரி வந்து என்னது? 1 பை 2. நெக்ஸ்ட் 45 டிகிரி. 45 டிகிரிக்கு மேலே என்ன இருக்கு? 2 வந்து இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரூட் போட்டு உள்ள 2 போட்டு டிவைடட் பை 2. ரூட் 2 டிவைடட் பை 2 அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ரூட் 2 டிவைடட் பை இந்த 2 வந்து ரூட் 2 இன்டூ ரூட் 2 பிரிக்கலாமா? ஸோ ரூட் 2 கேன்சல் ஆயிரும், 1 பை ரூட் 2 வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? சைன் ஆஃப் 45 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து 60 டிகிரி. 60 டிகிரிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரூட் போட்டுக்கோங்க, அந்த 3யை உள்ள போட்டுக்கோங்க, டிவைடட் பை 2. ஸோ ரூட் 3 பை 2. நெக்ஸ்ட் வந்து 90 டிகிரி. 90 டிகிரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மேலே 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை 2. ரூட் 4னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து ரூட் 3 பை 2 போட்டுக்கோங்க. சரிங்களா? ரூட் 4னா என்ன அர்த்தம்? 2ன்னு அர்த்தம். ஸோ 2 டிவைடட் பை 2 என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது சைன் 0 டிகிரி வந்து 0, சைன் 30 டிகிரி வந்து 1 பை 2, 45 டிகிரி வந்து 1 பை ரூட் 2, சைன் ஆஃப் 60 டிகிரி வந்து ரூட் 3 பை 2, சைன் ஆஃப் 90 டிகிரி வந்து 1. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து காஸ் தீட்டா. ஸோ ரிவர்ஸ் பண்ணுங்க. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 1. சரிங்களா? அதாவது சைன் 90 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல்? காஸ் ஆஃப் 0 டிகிரிக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து என்னது? 60 டிகிரியில் என்ன கொடுத்துருக்காங்க? சைனுக்கு ரூட் 3 பை 2. அது வந்து காஸ் 30 டிகிரிக்கு ஈக்குவல். ஸோ 3 பை 2, 1 பை ரூட் 2. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? 1 பை 2, 0. ஸோ சைனில் இருக்க வேல்யூஸை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்டோட வேல்யூஸ் வந்து வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? tan தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும். tan நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும். tanனா என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா.
ஸோ இப்போ டிவைட் பண்ணுங்க. tan of 0 degree வந்து sin of 0 degree by cos of 0 degree. 0 by 1 is 0. நெக்ஸ்ட் வந்து என்னது tan 30 degree 1 by 2 into 2 by root 3 வந்து வரும். சரிங்களா, இது வந்து 2 to cancel ஆயிட்டு 1 by root 3. நெக்ஸ்ட் tan of 45 degree வந்து sin of 45 divided by cos of 45. ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 by root 2 divided by 1 by root 2 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 60 degree sin 60 degree divided by cos 60 degree என்ன கிடைக்கும்? டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு root 3 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 1 divided by 0. 1 divided by 0 வந்து என்னது? undefined. அதை டிஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் cosec theta. cosec theta னா என்னது? 1 by sin theta தான் cosec theta. ஸோ இப்போ ஏற்கனவே சைன்ல கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூஸை வந்து 1 by ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணுங்க. சரிங்களா, 1 by 0 வருமா ஃபர்ஸ்ட் 0 டிகிரிக்கு? ஸோ undefined. நெக்ஸ்ட் cosec of 30 degree வந்து என்னது? 1 divided by 1 by 2 என்ன கிடைக்கும்? வெறும் 2 மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் cosec of 45 degree 1 divided by 1 by root 2 வந்து root 2 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் cosec of 60 degree வந்து என்னது? 1 divided by root 3 by 2 2 by root 3. நெக்ஸ்ட் வந்து என்னது? cosec 90 degree வந்து 1 by 1 that is equal to 1. இப்போ இதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா sec theta கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த cos theta இருக்கு பாத்தீங்களா, அதை 1 by cos theta வந்து போட்டீங்கன்னா sec theta வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, 1 2 by root 3 root 2 2 and undefined. இப்போ cot theta வந்து கண்டுபிடிச்சிடலாமா? cot theta வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? cosec by sec theta, அப்படி இல்லைன்னா 1 by tan theta அப்படி போட்டிங்கனாலும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இப்போ cot thetaக்கு வந்து நான் வந்து 1 by tan theta வந்து யூஸ் பண்றேன். சரிங்களா, இப்போ 1 by 0 வந்து என்னது? undefined. நெக்ஸ்ட் cot of 30 degree 1 divided by 1 by root 3 root 3 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 divided by 1 கிடைக்கும். 1 divided by root 3 1 by root 3 1 divided by undefined அப்படின்னா வந்து என்னது? 0. ஸோ இதுதான் வந்து tables of trigonometric ratios. ஸோ இது வந்து எதுக்கு நம்ம எழுதியிருக்கோம்? 0லேருந்து 90 degrees வரைக்கும் எழுதியிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னது? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். காம்ப்ளிமெண்ட்ரினா 90 degree மைனஸ் ஆஃப் தீட்டா இருக்குல்ல, அதை தான் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா, ஸோ சைன் ஆஃப் 90 degree மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? காஸ் தீட்டாக்கு ஈக்குவல். காஸ் ஆஃப் 90 degree மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டாக்கு ஈக்குவல். tan of 90 degree minus theta வந்து cot theta க்கு equal. cosec of 90 degree minus theta sec theta. sec of 90 degree minus theta cosec theta. cot of 90 degree minus theta tan theta. இந்த 6 different complementary angles வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி வந்து ப்ரூஃப் பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா, இப்போ x axis y axis வந்து டிரா பண்ணியிருக்கேன். சரிங்களா, இப்போ நான் ஒரு செமி சர்க்கிள் வந்து கன்சிடர் பண்றேன். இதுதான் அந்த செமி சர்க்கிள். இதோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர், அப்படி இல்லைன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ இது வந்து என்னது? O. இது மூலமா இங்க ஒரு ட்ரையாங்கிள் வந்து நான் டிரா பண்றேன், பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள். இதோட ஆங்கிள் வந்து என்னது? 90 டிகிரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா, ஸோ இது வந்து என்னது? 90 டிகிரி. இது தீட்டா. ஸோ இதுக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம்? இது Q அப்படின்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன், இது வந்து P அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து R அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட தீட்டா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது இது வந்து 90 டிகிரி, 90 டிகிரியில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும்? 90 டிகிரி மைனஸ் தீட்டாக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபிகரை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்? கன்சிடர் a semicircle of radius 1. Let angle of QOP is equal to theta. இதான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த தீட்டா வந்து QOP-ஆ, அது வந்து தீட்டா. சரிங்களா, தென் ஆங்கிள் ஆஃப் QOR இது வந்து எதுக்கு ஈக்குவல்? QOR இது வந்து எதுக்கு ஈக்குவல்? 90 மைனஸ் தீட்டாக்கு வந்து ஈக்குவல்.
ஸோ 90 டிகிரி மைனஸ் ஆஃப் தீட்டா. சரிங்களா? ஸோ தட் இப்போ இது மூலமா என்னது ஒரு ரெக்டாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டாங்கிள் வந்து என்னது OPQR. ஸோ தட் OPQR a rectangle is formed. இப்போ ரெக்டாங்கிளை வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையாங்கிள் OPQவை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா OP by OQ எதுக்கு ஈக்குவல்? OPன்றது வந்து பேஸ், OQன்றது வந்து ஹைபாட்டன்யூஸ். இது வந்து எதுக்கு ஈக்குவல்? காஸ் தீட்டாக்கு வந்து ஈக்குவலா? ஸோ அதை வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா? OP by OQ காஸ் ஆஃப் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். therefore OP is equal to என்னது? OQ into cos theta. OQ is equal to 1. இதுதான் ரேடியஸ். சரிங்களா? ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள்ல இது வந்து 1 வந்து நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி வந்து பார்த்தோம்னா OP வந்து எதுக்கு ஈக்குவல்? காஸ் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். இப்போ அதே மாதிரி இப்போ OP எடுத்த மாதிரி PQ வந்து எடுத்து பாருங்க. சிமிலர்லி PQ by OQ எதுக்கு ஈக்குவல்? சைன் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? therefore PQ வந்து எதுக்கு ஈக்குவல்? வெறும் சைன் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். ஏன்னா வந்து OQ வந்து 1 அதோட வேல்யூ. ஸோ இது வந்து 1 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து 2 அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த தீட்டா வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டால வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து இந்த மேல இருக்க ட்ரையாங்கிளை வந்து பார்க்கலாம். From triangle QOR, OR by OQ எதுக்கு ஈக்குவல்னு வந்து பார்த்தீங்கன்னா cos of 90 degree minus of theta வந்து ஈக்குவல். That is OR is equal to cos of 90 degree minus of theta. இதை இன்டு OQ பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து ஜஸ்ட் வந்து OR மட்டும் எழுதியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி சிமிலர்லி RQ divided by OQ is equal to sin of 90 degree minus of theta. RQன்றது வந்து ஆப்போசிட் சைட். சரிங்களா? அதே மாதிரி OQன்றது ஹைபாட்டன்யூஸ். ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்? சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். தட் இஸ் RQ is equal to சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் ஆஃப் தீட்டா. ஸோ இது 3 இது வந்து 4 அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் OPQR is a rectangle. ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வந்து என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது OR is equal to PQ and OP is equal to RQ. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1ல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? OP வந்து எதுக்கு ஈக்குவல்? RQக்கு வந்து ஈக்குவல். therefore RQ is equal to என்னது? cos theta. RQன்றது வந்து 4ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? sin of 90 degree minus of theta. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? sin of 90 degree minus of theta is equal to என்னது? cos theta. ஸோ இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? OR is equal to PQ. சரிங்களா? இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஈக்குவேஷன் 2ல. ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? OR is equal to sin theta அப்படின்னு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 3யோட கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? cos of 90 degree minus of theta is equal to sin theta. ஸோ ரெண்டுமே வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இதில் வந்து 3 ஃபார்முலாஸ் வந்து இருக்கு. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ். ஸோ இதை வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க. sin square theta plus cos square theta எதுக்கு வந்து ஈக்குவல்? 1க்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி 1 plus tan square theta is equal to sec square theta. 1 plus cot square theta is equal to cosec square theta. ஸோ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன்.
இது M, இது O, இது வந்து P. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேக்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். சரிங்களா? இது 90 டிகிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது 90 டிகிரி, இது ஆங்கிள் தீட்டா. சரிங்களா? இங்க ஓஎம்ன்றது பேஸ், அதாவது அட்ஜசன்ட் சைடு. பிஎம்ன்றது பெர்பெண்டிகுலர் பி. இத பி அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கலாம். இது பேஸ், இது வந்து ஹைபாட்னியூஸ் ஹச். சரிங்களா? ஸோ இதுபடி வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பேஸ் பை ஹைபாட்னியூஸ், அதாவது ஓஎம் பை ஓபி. இங்க வந்து ஃப்ரம் ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஃப்ரம் ட்ரையாங்கிள் ஓஎம்பி. ஓஎம் பை ஓபி வந்து எதுக்கு ஈக்குவல்? காஸ் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? இதே மாதிரி இப்போ பிஎம் பெர்பெண்டிகுலர் பை ஓபி ஹைபாட்டனியூஸ், இது வந்து எதுக்கு ஈக்குவல்? சைன் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். ஸோ பை பித்தகோரஸ் தியரம், அதாவது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஓபி ஸ்கொயர் எதுக்கு வந்து ஈக்குவல்? பெர்பெண்டிகுலர் அந்த சைடோட ஸ்கொயர் பிளஸ் பேஸோட சைடோட ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். தட் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் பிளஸ் எம்பி ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு சைடு வந்து ஓபி ஸ்கொயர்னால டிவைட் பண்ணுங்க. டிவைட் போத் சைட்ஸ் பை ஓபி ஸ்கொயர். அப்போ வந்து என்ன கிடைக்கும்? ஓபி ஸ்கொயர் பை ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் பை ஓபி ஸ்கொயர் பிளஸ் எம்பி ஸ்கொயர் பை ஓபி ஸ்கொயர். இப்போ ஓபி ஸ்கொயர் பை ஓபி ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 1 வந்து இங்கே கிடைக்கும். இதை வந்து எப்படி எழுதலாம்? ஓஎம் பை ஓபி தி ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்து எழுதலாமா? சிமிலர்லி இதை எப்படி எழுதுவீங்க? எம்பி பை ஓபி தி ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஓஎம் பை ஓபி. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? காஸ் தீட்டா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர், அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் எம்பி பை ஓபி. எம்பி இங்கே இருக்கு பாருங்க, அதாவது எம்பினாலும் பிஎம்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்? சைன் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். ஸோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது மூலமாக வந்து ப்ரூவ் ஆகுது பாருங்க. அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து 1க்கு வந்து ஈக்குவல். இப்போ செகண்ட் ப்ரூஃப். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல்? சீக் ஸ்கொயர் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். ஸோ நம்ம இங்க வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? tan ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சீக் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது மூலமா தானே இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதே ட்ரையாங்கிளை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல இருந்து tan தீட்டா வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? tan தீட்டான்றது என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ ஏற்கனவே சைன் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ் தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதையே வந்து ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு tan தீட்டா வந்து கிடச்சிருமா? ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டையும் பாருங்க. அப்படி இல்லைனாலும் இந்த ட்ரையாங்கிளை வந்து பாருங்க. tan தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்க்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ ஆப்போசிட்ன்றது என்னது? பி. பின்றது பிஎம் பெர்பெண்டிகுலர் சைட் டிவைடட் பை பேஸ், அதாவது ஓஎம். இப்போ tan தீட்டா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ சீக் தீட்டா வந்து கண்டுபிடிக்கலாமா? சீக் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல்? சீக் தீட்டான்றது வந்து 1 பை காஸ் தீட்டா. காஸ் தீட்டா வந்து ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுல இருந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுங்க. ஓபி பை ஓஎம். இப்போ tan தீட்டா தெரியும், இப்போ நம்மளுக்கு சீக் தீட்டா வந்து தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ பித்தகோரஸ் தியரமை திருப்பி வந்து அப்ளை பண்ணலாம். பை பித்தகோரஸ் தியரம் ஓபி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? ஓஎம் ஸ்கொயர் பிளஸ் எம்பி ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். இப்போ என்ன பண்ணணும்னா டிவைட் பை ஓஎம். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓஎம் ஓஎம் இருக்கா? ஸோ அதனால வந்து
ஓஎம் ஸ்கொயர்னால டிவைட் பண்ணுங்க ரெண்டு சைடும். ஸோ என்ன கிடைக்கும் இங்கிட்டு ஓபி ஸ்கொயர் பை ஓஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் பை ஓஎம் ஸ்கொயர் ப்ளஸ் எம்பி ஸ்கொயர் பை ஓஎம் ஸ்கொயர். ஓபி பை ஓஎம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓபி பை ஓஎம் இது வந்து எதுக்கு ஈக்குவல், சீக் தீட்டாக்கு வந்து ஈக்குவல். ஸோ sec theta the whole square is equal to OM square கேன்சல் பண்ணிக்கலாம் 1 கிடைக்கும் சரிங்களா. பிளஸ் MP by OM அப்படின்னா வந்து என்னது tan theta. ஸோ tan theta the whole square. இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன கிடைக்கும், sec square theta is equal to 1 plus tan square theta. Hence proved. இப்போ செகண்ட் ஐடென்டிட்டியும் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஐடென்டிட்டி இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல், கொசிக் ஸ்கொயர் தீட்டாக்கு வந்து ஈக்குவல் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து காட் அண்ட் கொசிக். அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது, காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, காட் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல், டான் தீட்டா வந்து ரெசிப்ரோக்கலுக்கு வந்து ஈக்குவல். ஸோ டான் தீட்டா ஏற்கனவே தெரியும். ஸோ இது அப்படியே வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், ஓஎம் பை பிஎம் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து கொசிக் தீட்டா, கொசிக் தீட்டா வந்து எதுக்கு ஈக்குவல், 1 by sin theta வந்து ஈக்குவல். sin theta வந்து இங்க இருக்கு இங்க இருக்கு. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், OP by PM வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுங்க. பை பித்தகோரஸ் தியரம் OP ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல், OM ஸ்கொயர் பிளஸ் MP ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா PM வந்து காமனா வந்து இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து பிஎம் ஸ்கொயர்னால டிவைட் பண்ணுங்க. ஓபி ஸ்கொயர் பை பிஎம்னாலும் எம்பினாலும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ பிஎம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓஎம் ஸ்கொயர் பை பிஎம் ஸ்கொயர் பிளஸ் எம்பி ஸ்கொயர் பை பிஎம் ஸ்கொயர். இது வந்து என்ன ஆகும், ஓபி பை பிஎம் த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஓபி பை பிஎம் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ கொசிக் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OM by PM வந்து என்னது, cot theta. So cot theta the whole square plus MP square நாலும் PM square நாலும் 1. So இதை cancel ஆயிரும் 1 ஆயிரும். So இப்போ வந்து expand பண்ண என்ன கிடைக்கும், cosec square theta is equal to 1 plus cot square theta. Hence all identities are proved. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.